கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வெற்றிகள் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அவரும் 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறதுனால ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது பணங்கள் வராமல் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருக்குன்னா வரும். குறிப்பாக கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது. எங்கள் 2 பேருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் இருக்குது. முன்னோருடைய சொத்துக்களும் இல்லைங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவிட்டி பணம் வரல, அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரலங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வரும். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். எந்த சர்வீஸ் இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கூடும். அது மட்டும் இல்லை, வேலையில் மாற்றங்கள் உண்டு. வேலையில் நீங்கள் கம்பெனி மாறணும், வேறு ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு லாபம் இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. பட் வருமானங்கள் சுமாராக இருக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை பாருங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயர பகவானையும் குறிப்பாக தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும்.